அதுதான் தவறான செய்தி. அரசு எடுத்த நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? அதன் மூலமா மழை பெய்து தேங்காத நிலை இருக்கா? மக்கள் வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்க? என்னுடைய தொகுதியில் எடுத்து நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லா பகுதியாக இப்போ சட்டமான எங்கெங்கே தண்ணி மழை பெய்யுது ஒரு சில மழை விட்டுச்சுன்னா 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் அதிகமாக தண்ணி விட்டு சார் தலைநகரம் தத்தளித்ததா தப்பித்ததா? இந்த பெரியவங்க ஒரு 4-5 பேர் உங்களை பார்த்து இப்போ சொன்னாங்க முதல் முறையாக குளத்தூர்ல தண்ணி தேங்கலைங்கிறத பார்த்தோன்னு சொல்லி உங்க கைகளை பிடிச்சு பேசினாங்க. என்ன காரணம்? அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் வரோம். மழை வந்தால் நாமக்கல் இங்கே இருக்கிற மக்களுக்கு மாவட்ட கட்சி எங்கள் மாவட்டத்தில் வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல்கள் துல்லியமாக இருக்கா? ஏன்னா அவங்க வந்து புயலை கணிக்க முடியாத நிலை இருக்குது. அதனால மழை அதிக கூட கணிக்க முடியாது, முழுசாக கணிக்க முடியாது. அவர் வருதுன்னு சொல்கிறாங்க, வெயில் பார்த்து குறைஞ்சி ஒரே இடத்துல அதை எப்படி சொல்ல முடியாது, திடீர்னு மாறிக்கிட்டு அதுக்கு அதை ஏற்று தான் செய்கிறோம். அணுகறிக்கை பொறுத்தவரை அடிப்படையில் தான் நாங்கள் முன்னெச்சரிக்கை தவறு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆண்டுமே மழை வரும்போது ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி ஒரு அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல். இந்த நிலை நிரந்தர தீர்வு எப்போ ஏற்படும்? ஓரளவுக்கு நிரந்தர இருந்தாலும் அதையும் மீறி சில நேரம் அதே மழை வரும்போது வீட்டாக தான் திண்டிவனம் விழுப்புரத்தில் அதிக மழை பெய்திருக்கு. அங்கே வந்து எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பெய்திருக்கு? தொடர் நடவடிக்கைகள் எதிர்பார்க்கல. விழுப்புரத்துலேயும் திண்டிவனம், மயிலம், மரக்காணம் அந்த பகுதியிலும் அதிகம் மழை பெய்யுது. கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் உடனடியாக துணை முதலமைச்சர் வந்து ஏற்கனவே வந்து பொன்முடி அணியில் வந்து மாவட்டத்துக்கு அமைச்சராக இன்னும் பல பணிகள் செய்ய வேண்டும். மின்சாரம் நடைபெறுகிறது. ஆனால் மின்துறை அமைச்சர் அமைச்சு வச்சுருக்கிறார். அவர் போக்குவரத்து அமைச்சர் முக்கியமான அதிகாரிகள், சீனியர்ஸ் அதிகாரிகள் பேடி இருக்காங்க. ஏற்கனவே கரெக்டாக இருந்தது, அதனால் அவரே அனுப்பிட்டு அது மட்டும் பல அதிகாரிகளும் சார் இவ்வளவு பணிகள் நடந்தும் கூட எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவங்களுக்கு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதே வேற போச்சு. அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறோம். இங்கே வேறு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஓட்டு போட்டவங்க இல்லை, ஓட்டு போடாதவங்க சேர்த்து அதுதான் எங்களை பிடிக்கும். அதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை. நன்றி சார்.